இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற விமன் எம்பவர்மெண்ட். அதில் ஃபஸ்ட், ஃபெமினிசம் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் விமன் ஸ்ட்ராங்கர். விமன் ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங். இட் இஸ் அபவுட் ஹவு சேஞ்சிங் த வே த வேர்ல்ட் பர்சீவ்ஸ் தட் ஸ்ட்ரென்த். The story of women's struggle for equality belongs to no single feminist, nor to any one organization, but to the collective efforts of all people who care about human rights. You educate a man, you educate a man, you educate a woman, you educate a generation. மகாத்மா காந்தி சொன்னது முக்கியமானது. டு கால் விமன் த வீக்கர் செக்ஸஸ் லிபிள், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு விமன். இதெல்லாம் சில கூற்றுகள் அவங்கள பற்றி. இப்போ விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் அச்சீவிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சொசைட்டி டு என்ஷூர் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட், விமன் எஜுகேஷன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, செக்ஸ் இஸ் த பயாலஜிக்கல் ட்ரேட் தட் சொசைட்டிஸ் யூஸ் டு அசைன் பீப்புள் இன்டு எய்தர் கேட்டகரி மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ட்டு இந்த பேஜில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்த பேஜ், ஜெண்டர் இஸ் மோர் ஃப்ளூயிட். இட் மே ஆர் மே நாட் டிபெண்ட் அப்பான் பயாலஜிக்கல் ட்ரேட்ஸ். இட் இஸ் அ கான்செப்ட். அவ்வளோ போதும் இதில். இட் இஸ் நாட் லிமிடெட் டு பீயிங் அ மேன், விமன், டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் எனி அதர் ஜெண்டர் பொசிஷன்ஸ். ஜெண்டர் அப்படின்னா சோஷியல் நார்ம்ஸ், ஆட்டிடியூட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சொசைட்டி வியூ எஸ் அப்ரோப்ரியேட் ஒன் செக்ஸ் ஓவர் த அதர். அதுதான் ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேஸ்குலினிட்டி அப்படின்னா வாட் சொசைட்டி வியூஸ் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் ஃபார் மேன். அதாவது மேஸ்குலின் அப்படின்னா மென், ஃபெமினிட்டி அப்படின்னா ஃபீமேல். ஃபெமினிட்டி அப்படின்னா சொசைட்டி வியூஸ் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எஜுகேஷன். எஜுகேஷன் கிவ்ஸ் ஒன் த எபிலிட்டி டு திங்க் வைஸ்லி அண்ட் டேக் தாட்ஃபுல் டிசிஷன்ஸ். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். A society which discriminates between two genders can never be empowered. அதாவது ஜெண்டர் மூலிமா டிஸ்கிரிமினேட் பண்ணிங்கன்னா அந்த சொசைட்டி நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் விமென்ஸ் எஜுகேஷன். Education is one of the most important means of empowering women with the knowledge, skills and self-confidence necessary அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, more than 40 years ago, the Universal Declaration of the Human Rights asserted that everyone has the right to education. Everyone has the right to education அப்படின்னு சொன்னது எது? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். எவ்வளோ 40 வருஷத்துக்கு முன்னாடியே. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கலாம். அப்புறமா இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மர் பிரசிடென்ட் யார்? பராக் ஒபாமா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அட்ரஸ் பண்ணார் இன் 2012. The future must not belong to those who bully women. It must be shaped by girls who go to school and those who stand in the world where our daughters can live their dreams like our sons அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் இந்த பேஜில். அடுத்தது, இப்போ விமனுடைய எஜுகேஷன் பற்றி, ஃபீமேல் எஜுகேஷன் பற்றி பார்ப்போம். இன்க்ரீஸ் தி லிட்ரஸி. இப்போ இல்லிட்ரேட் யூத் இருக்காங்க இல்லையா குளோபில், அதில் 63% ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங். விமன் தான் வந்துட்டு நிறைய டைம் டிராஃபிக் ஆவாங்க பசங்களை விட அப்படின்ட்டு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட் ஆன் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு ஒரு ஏஜென்சி சொல்லியிருக்கு. அப்புறம் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் விமன் ப்ரோக்ராம்ஸ் ஆன் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, விமனுக்கு நம்ம வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தா இந்த கேப்லாம் குறையும்னு சொல்லியிருக்குது. த்ரைவிங் பேபிஸ். யுனைடெட் நேஷன்ஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ். Children of educated mothers are twice as likely to survive the age of 5 அப்படின்ட்டு. அதாவது 5 வயசுக்கு மேலே அந்த குழந்தை தாண்டிடும், உயிர் வாழும் விமனுக்கு எஜுகேஷன் கொடுத்தா அப்படின்ட்டு. லேட்டர் மேரேஜ். யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் இன் அண்டர்டெவலப்டு கண்ட்ரிஸ். யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்டு அண்டர்டெவலப்டு கண்ட்ரிஸ் 1 in every 3 girls is married before the age of 18 years. 18 வயசுக்கு முன்னாடி 1/3 அவங்க மேரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியது. இது 7 or more years of education அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டா அவங்களுடைய வெட்டிங் வந்துட்டு 4 வருஷத்துக்கு டிலே ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நல்ல விஷயம். இன்கம் பொட்டென்ஷியல். எஜுகேஷன் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த விமென்ஸ் ஏர்னிங் கெப்பாசிட்டிஸ். யார் சொல்லியிருக்கா? யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. 20% இன்க்ரீஸ் ஆகுது உங்களுடைய கேர்ள் வேஜஸ்னால இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுடைய வீட்டுடைய. The primary education has shown to increase girls' wages later in life by 20%. And 20% ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஸ்பரிங் ஜிடிபி. விமனுக்கு எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது ஜிடிபி. அவ்வளோதான் இங்கே இருக்குது. அடுத்தது, சாவித்ரிபாய் ஃபூலே. இது இம்பார்ட்டன்ட். சாவித்ரிபாய் ஃபூலே இஸ் த ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் அட் த ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல். அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னா ஜோதிரா ஃபூலே. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் எப்போ போட்டாங்க? 1848 போட்டிருக்காங்க. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு விமன். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தால்? ஸ்ரீமாவு பண்டார நாய்க்கு, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. ஸ்பேஸுக்கு போனவங்க வேலண்டினா ட்ரெஸ்கோவா, யூஎஸ்எஸ்ஆர். மவுண்ட் எவரெஸ்ட்டை ஸ்கேல் பண்ணவங்க ஜுன்கோ தாபே, ஜப்பான். ஒலிம்பிக் கோல்டு சார்லட் கூப்பர், இங்கிலாந்து. இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு இப்போ இந்தியாவில் இருக்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு விமன் யூனிவர்சிட்டி மகரிஷி கார்வே ஸ்டார்ட்ஸ் எஸ்என்டிடி யூனிவர்சிட்டி. எங்கே இருக்குது? புனேயில். 5 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஆரம்பித்தாங்க 1916. ஃபஸ்ட்டு விமன் டு ஹோல்ட் த யூனியன் கேபினட் போஸ்ட் யார்? விஜயலட்சுமி பண்டிட். ஃபஸ்ட்டு விமன் டு ஹோல்ட் யூனியன் ஃபாரின் கேபினெட். ஃபாரின் வந்துட்டு சுஷ்மா ஸ்வராஜ் 2014.
அவங்க தான் யங்கஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் சுஷ்மா ஸ்வராஜ் தான் 25 இயர்ஸில் இருக்கும்போதே ஆனாங்க. அவங்க ஃபஸ்ட்டு விமன் கவர்னர் யார், சரோஜினி நாயுடு அப்படின்றவங்க. ஃபஸ்ட்டு யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் விமன் இருந்துட்டு விஜயலட்சுமி பண்டிட் 1953. ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்திரா காந்தி 1966. ஃபஸ்ட்டு விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் இந்தியாவில் கிரண் பேடி 1972. நோபல் பீஸ் ப்ரைஸ் யாருக்குன்னா மதர் தெரேசா 1979. ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் டு கிளைம் த மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு பஜேந்திர பால் 1984. புக்கர் பரிசு யார் ஜெயிச்சாங்க, அருந்ததி ராய் 1997 ஜெயிச்சாங்க. ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் தெரியும், பிரதிபா பட்டேல் 2007. ஃபஸ்ட்டு விமன் ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா மீரா குமார் 2009. ஃபஸ்ட்டு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு ஃபத்திமா பிவின்றவங்க இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அன்னி பெசன்ட். ஃபஸ்ட்டு விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் கிருபாலினி. ஃபஸ்ட்டு விமன் டிஜிபி அது வந்துட்டு கஞ்சன் சௌத்ரி பட்டச்சாராயா. ஃபஸ்ட்டு விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நிர்மலா சீதாராமன். ஃபஸ்ட்டு விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நிர்மலா சீதாராமன். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நிர்மலா சீதாராமன் தான், ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நிர்மலா சீதாராமன் தான். தி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் சும்மா வாசிட்டு தேவையில்லை. 2011 இருக்க டேட்டா தேவை. எவ்வளோ பேர் 2007 74.04% லிட்ரேட்டு, மேல்ஸ் 82, ஃபீமேல் வந்துட்டு 65. ஒரு கேப் வந்துட்டு ஒரு 16% கேப் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கலாம். இந்தியன் சொசைட்டி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இவங்களோட வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது யாரெல்லாம், விமனு, ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸு, சில்ட்ரன்னு, புவர், லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் ஆர் கன்சிடர்ட் த வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த இதுக்கு முக்கியமானது தி எஸ்டிமேட்டட் இந்த கம்பெனியில் விமன் வேலை பார்த்தாங்கன்னா 3 or more விமன் சீனியர் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஆர்கனைசேஷனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 or more விமன். இப்போ இந்த 1 mark பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா ஹெச்ஐவி எய்ட்ஸ். Gender equality is an issue that is relevant to all the societies, women and men alike. Which of the following strategies will help women become more socially and economically empowered? எல்லாமே தான். Women working together to challenge discrimination, more income sources for women, improved access to education. Why are girls more likely than boys to miss out on secondary education in the developing world? High school fees. Girls are expected to help out at home. Child marriage restricts girls' mobility and freedom. All the above answer. Jyotirao Phule is remembered as the champion of women's education in India. He, along with his wife Savitribai Phule, opened the first school for education for girls in 1848. இப்போ சுஷ்மா ஸ்வராஜ் 2014 தான் யார் ஃபஸ்ட்டு ஃபாரின் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்புறம் கஞ்சன் சௌத்ரி பட்டச்சாரையா டிஜிபி, ஃபஸ்ட்டு டிஜிபி. அப்புறம் அருந்ததி ராய் 1997 புக்கர் பரிசை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்ரீமாவு பண்டார நாயக் எங்கே சேர்ந்தவங்க, ஸ்ரீலங்கா. வேலண்டினா த்ரெஸ்கோவா யூஎஸ்எஸ்ஆர். ஜுன்கோ தாபாய் ஜப்பான். ஷார்லட் கூப்பர் இங்கிலாந்து. இப்போ டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். இது எல்லாமே சரிதான். Now women are being integrated at all the steps of humanitarian operations. Women and girls suffer most from any kind of conflict in the society. ரெண்டுமே கரெக்டாக. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்தது violence against women cuts across caste, class, religion, age and even education. கரெக்டு. Domestic violence is manifested in the form of feticide, infanticide, dowry, murder, marital cruelty, battering and child abuse. இதுக்குமே ரெண்டுமே கரெக்டு. ஸோ இந்த லெசன் முடிச்சாச்சு. தேங்க்யூ.